Hi, hello friends. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மை நெட்வொர்க் டெஸ்ட்நெட் எபிசோட் 2 அத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா கண்டினியூஸா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப், மெயின்நெட் ஏர்ட்ராப் அப்புறம் வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல கிரிப்டோல earn பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் பேஜ் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும். இதில் கிளைம் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கேலக்ஸி பேஜுக்குள்ளே போகும். ஓகேங்களா? இந்த கேலக்ஸியில் இவங்க சொல்லியிருக்க டாஸ்க் எல்லாம் தான் பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டாஸ்க் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸ்பேஸ் யூசர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மேலே போய்ட்டு அவங்க நேம் இருக்கும், அது பக்கத்தில் ஃபாலோ அப்படின்னு கொடுத்தோன்னா ஸ்பேஸ் யூசர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம டெஸ்ட்நெட் டாஸ்க்குள்ளே வந்துடலாம். டெஸ்ட்நெட் டாஸ்க் வரதுக்குள்ளே நமக்கு ஃபவுசெட் தேவைப்படும். ஸோ ஃபவுசெட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரம் ஃபவுசெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்கெமி ஃபவுசெட் பேஜ்க்குள்ளே கூட்டிகிட்டு போங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் மேலே லாகின், ஆல்கெமி லாகின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க மீட்டாமாஸ்க் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் மீ ETH அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கெமி ஃபவுசெட் வந்து ரிசீவ் ஆகிடும். இது வந்து 24 hours ஒன்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரால் செப்போலியா ஃபவுசெட் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் வித் டிஸ்கார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகின் வித் டிஸ்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கார்ட்ல வந்து ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணிடுங்க. ஆத்தரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நமக்கு வந்து அடுத்ததாக ஃபவுசெட் கிளைம் பண்ணுற பேஜ் போயிடும். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேம் மீட்டாமாஸ்க் வேலெட்டை அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட் மீ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு 1 or 2 seconds நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்க்ரால் செப்போலியா ஃபவுசெட்டும் கிடச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம டெலகிராம் பேஜுக்கு வந்துடுங்க. பேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லினியா கொயரலி ஃபவுசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை காப்பி பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுலேயும் உங்கள் மீட்டாமாஸ்க் வேலெட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் மீ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து அகைன் கேலக்ஸி பேஜில் வந்துடுங்க. கேலக்ஸி பேஜில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ஸ்க்ரால் டெஸ்ட்நெட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைன் நெட்வொர்க்கோட டெஸ்ட்நெட் பேஜுக்குள்ளே போகும். இதில் வந்து கனெக்ட் வேலெட் கொடுங்க. கனெக்ட் வேலெட்டை கொடுத்து உங்கள் மீட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஓவர்வியூ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரமில் வந்து உங்கள் அட்ரஸ் ஷோ ஆகும். சேம் டைமில் ரைட் சைட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்வொர்க்கில் வந்து ஸ்க்ரால் நெட்வொர்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்க்ரால் டெஸ்ட்நெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் RPC எல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா ஆட் பண்ண சொல்லும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணி ஸ்க்ரால் டெஸ்ட்நெட்டில் ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம்ல ஒரு அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட வேலெட் அட்ரஸ். டூவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலெட் அட்ரஸ் மைன் நெட்வொர்க்கில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸாக இருக்கணும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து நான் என்னோட அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து அமௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் எரர் வரும். எரர் வந்து அகைன் ட்ரை பண்ணுங்கள். போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுலேயும் ஃப்ரம் டு அட்ரஸ் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீட்டாமாஸ்கில் வந்து டிரான்சாக்ஷன் பேஜ் போகும். இந்த டிரான்சாக்ஷனை வந்து அப்ரூவல் கொடுத்துருங்க. இது எல்லாமே டெஸ்ட்நெட் டிரான்சாக்ஷன் தான். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வந்து அப்ரூவல் கொடுத்துருங்க. கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஒன்ஸ் நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம ஃபீஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரால் டெஸ்ட்நெட் வச்சிருக்குமா, அந்த இடத்துல வந்து இப்போ லினியா கொயரலி அப்படின்றத செலக்ட் பண்ணிருங்க. ஃப்ரம்ல வந்து இது சேம் நம்ம அட்ரஸ் வரும். டூவில் வந்து ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அட்ரஸை போட்டுருங்க. அமௌண்ட்டில் வந்து மினிமம் ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் இதுலேயும் ஒரு பாப்அப் விண்டோ வந்து நமக்கு ஷோ ஆகும். இதுலேயும் ஃப்ரம் டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்றது காமிக்கும். ஸோ இதையும் நமக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் இதுலேயும் ஒரு டிரான்சாக்ஷன் பேஜ் கூட்டிகிட்டு போகும். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபரையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 நெட்வொர்க்கில் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஆர்பிட்ரமில் மட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம நெட்வொர்க் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம வேலெட் அட்ரஸ் பக்கத்தில் அந்த இடத்துல போயிட்டு நெட்வொர்க் வந்து ஆர்பிட்ரமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆர்பிட்ரம் செப்போலியா இருக்கும். ஸோ ஆர்பிட்ரம் செப்போலியாவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 அட்ரஸில் வந்து ஆல்ரெடி திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி மை நெட்வொர்க்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ் தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். புதுசான அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா?
ஸோ 2ல் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ் போட்டுக்கோங்க. என்னோட அட்ரஸ் நம்ம சேனலில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கில். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கொடுங்க. இப்போ வந்து இந்த ஆர்பிட்ரம் வந்து இவங்க சைடில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டெஸ்ட் நெட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நீங்கள் அகைன் இந்த டாஸ்க் வந்து எண்ட் ஆகிற டேட்டுக்கு முன்னாடி கூட இதை கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எவ்வளோ டைம் தான் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி எரர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் லேட்டராக பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டாஸ்க்குமே நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அகைன் வந்து அவங்களோட கேலக்ஸி பேஜுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? கேலக்ஸி பேஜுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண டாஸ்க் எல்லாமே பக்கத்தில் ரீஃப்ரெஷ் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ரீஃப்ரெஷ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே க்ரீன் டிக் வந்துடும். இந்த ஆர்பிட்ரம்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்காது. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கான பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் நமக்கு கிளைம் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.